தினமும் திருவிவிலியம் 2 அரசர்கள் அதிகாரம் 6. கோடரியை மீட்டல். ஒரு நாள் இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவை நோக்கி, உம்மோடு நாங்கள் வாழும் இந்த இடம் மிக குறுகியதாய் உள்ளது. எனவே நாங்கள் யோர்தானுக்கு சென்று ஆளுக்கொரு உத்திரம் கொண்டு வந்து வீடொன்று கட்டி அதில் குடிபுகுவோம் என்றனர். அதற்கு அவர், போய் வாருங்கள் என்றார். அவர்களில் ஒருவன், நீரும் உம் அடியாராகிய எம்மோடு வாரும் என்று அழைத்தான். நானும் வருகிறேன் என்று அவர் கூறினார். எனவே அவரும் அவர்களுடன் யோர்தானுக்கு சென்றார். அவர்கள் மரங்களை வெட்டி வீழ்த்தினர். அவ்வாறு ஒருவன் உத்திரம் வெட்டி கொண்டிருந்த போது அவனது கோடரி கழன்று தண்ணீரில் விழுந்தது. உடனே அவன், ஐயோ என் தலைவரே, இது இரவல் பொருளாயிற்றே என்று கத்தினான். அப்போது கடவுளின் அடியவர், அது எங்கு வீழ்ந்தது என்று கேட்டார். அவனும் அந்த இடத்தை காட்டினான். உடனே எலிசா ஒரு கம்பை வெட்டி அங்கு எரியவே கோடரியும் மிதக்கத் தொடங்கியது. அவர், அதை எடுத்துக்கொள் என்று அவனிடம் கூற அவனும் கை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். சிரியாவின் படை தோல்வியுறல். சிரியாவின் மன்னன் இஸ்ரேல் நாட்டின் மீது போர் தொடுத்தான். அப்பொழுது அவன் தன் அலுவலரோடு கலந்து பேசி, இந்த இடத்தில் பாளையம் இறங்குவோம் என்றான். அப்பொழுது கடவுளின் அடியவர் இஸ்ரேல் அரசனிடம் ஆள் அனுப்பி, அந்த இடத்துக்கு போகாமல் எச்சரிக்கையாய் இரும், ஏனெனில் அங்கே சிரியர் பதுங்கி இருக்கின்றனர் என்று சொல்லச் சொன்னார். இஸ்ரேல் அரசன் கடவுளின் அடியவர் எச்சரித்து குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்திற்கும் ஆள் அனுப்பினான். இவ்வாறு அவன் தன்னை காத்து கொண்டது ஒரு முறை இருமுறை அல்ல. இதன் பொருட்டு சிரியாவின் அரசன் நெஞ்சம் கொதித்து தன் பணியாளர்களை கூப்பிட்டு, இஸ்ரேல் அரசனுக்கு ஒற்றனாக நம்மிடையே ஒருவன் இருக்கின்றான், அவன் யாரென்று தெரிய வேண்டும் என்றான். பணியாளருள் ஒருவன் அவனை நோக்கி, என் தலைவரான அரசே, அப்படி ஒருவனும் இங்கில்லை. ஆனால் இஸ்ரேலில் இருக்கும் எலிசா என்ற இறைவாக்கினர் தாங்கள் பள்ளியறையில் பேசுவதை கூட தன் அரசனுக்கு வெளிப்படுத்தி விடுகிறார் என்றான். அதற்கு அரசன், நீங்கள் போய் அவர் எங்கு இருக்கிறார் என்று பார்த்து வாருங்கள், நான் ஆட்களை அனுப்பி அவரை பிடிக்க செய்வேன் என்றார். அவர் தோத்தானில் இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆதலால் அரசன் அங்கு குதிரைகளையும் தேர்களையும் பெரிய படையையும் அனுப்பினான். அவர்கள் இரவோடு இரவாக வந்து நகரை சூழ்ந்து கொண்டனர். கடவுளுடைய அடியவரின் வேலைக்காரன் வைகரையில் எழுந்து வெளியே வந்தான். அப்பொழுது படைகளும் குதிரைகளும் தேர்களும் நகரை சூழ்ந்திருக்க கண்டு, ஐயோ என் தலைவரே, என்ன செய்வோம் என்று கதறினான். அதற்கு அவர், அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். பின்பு எலிசா, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று வேண்டினார். ஆண்டவர் அவ்விதமே வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ மலையெங்கனும் நெருப்பு குழம்புகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதை கண்டான். சிரியா நாட்டினர் அவரை நெருங்கி வந்த பொழுது எலிசா ஆண்டவரை நோக்கி, இவ்வினத்தாரை குருடாக்கியருளும் என்று மன்றாடினார். உடனே ஆண்டவர் எலிசாவின் மன்றாட்டுக்கு இணங்கி அவர்களை குருடாக்கினார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, நீங்கள் செல்ல வேண்டிய பாதையும் அல்ல, நகரும் அல்ல. என்னை பின்தொடருங்கள். நீங்கள் தேடும் மனிதரிடம் நான் உங்களை அழைத்துச் செல்வேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவிற்கு அழைத்துச் சென்றார். அவர்கள் அந்நகருக்குள் நுழைந்ததும் எலிசா, ஆண்டவரே, இவர்கள் பார்வை பெறும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றார். ஆண்டவர் அவர்கள் கண்களை திறக்கவே சமாரியா நகரின் நடுவில் தாங்கள் இருப்பதை அவர்கள் கண்டனர். இஸ்ரேல் அரசன் அவர்களை கண்டவுடன் எலிசாவை நோக்கி, என் தந்தையே, இவர்களை நான் வெட்டி வீழ்த்தட்டுமா என்றான். அதற்கு அவர், கொல்லாதே. நீ சிறைப்படுத்தியவர்களை நீயே உன் வாளினாலோ அம்பினாலோ கொல்வாயா? எனவே அவர்கள் பசி தாகம் தீர அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடு, அவர்கள் தங்கள் தலைவனிடம் திரும்பிச் செல்லட்டும் என்றார். அவ்வாறே அரசன் அவர்களுக்கு பெரிய விருந்தளித்தான். அவர்களும் உண்டு குடித்தனர்.
பின்னர் அவன் அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களும் தங்கள் தலைவனிடம் திரும்பிச் சென்றனர். அதன்பின் சிரியா கொள்ளைக் கூட்டத்தினர் இஸ்ரேல் நாட்டுக்குள் காலெடுத்து வைக்கவில்லை. சமாரியா முற்றுகையிடப்படுதல். பின்னர் சிரியா மன்னன் பெனதாது தன் முழு படையையும் திரட்டிக்கொண்டு சமாரியாவுக்குச் சென்று அதை முற்றுகையிட்டான். எனவே சமாரியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாவின் எச்சம் 1/4 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கும் அளவுக்கு முற்றுகை கடுமையாய் இருந்தது. இஸ்ரேலின் அரசன் நகர மதில் மேல் நடந்து செல்கையில் ஒரு பெண், அரசே, அரசே, என் தலைவரே, என்னை காப்பாற்றும் என்று கூக்குரலிட்டாள். அதற்கு அவன், ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை காப்பாற்றவில்லை எனில் நான் எப்படி உன்னை காப்பாற்றுவது? களஞ்சியத்திலிருந்தா ஆலையிலிருந்தா என்றான். பின்னர் அரசன் அவனிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இதோ, ஒரு நாள் இந்த பெண் என்னை நோக்கி, இன்று நாம் உண்பதற்கு உன் மகனை கொடு, நாளை என் மகனை தின்போம் என்றாள். அவ்வாறே நாங்கள் என் மகனை சமைத்து தின்றோம். மறுநாள் நான் அவளிடம், நாம் உண்ணும்படி உன் மகனை கொடு என்றேன். ஆனால் அவளோ தன் மகனை ஒளித்து வைத்து விட்டாள் என்று சொன்னாள். அரசன் இவ்வார்த்தைகளை கேட்டவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டான். அவன் நகர மதில் வழியாக நடந்து செல்கையில் தன் உடலின் மேல் கோணியாடை அணிந்திருப்பதை மக்கள் கண்டனர். அரசன், இன்றைக்குள் நான் சாபாற்றின் மகன் எலிசாவின் தலையை வெட்டாது விட்டால் கடவுள் என்னை இப்படியும் இதற்கு மேலும் தண்டிப்பாராக என்றான். அப்பொழுது எலிசா தன் வீட்டில் பெரியோர்களுடன் அமர்ந்திருந்தார். அரசன் தனக்கு முன் ஒரு மனிதனை அவனிடம் அனுப்பியிருந்தான். அத்தூதன் வருவதற்குள் எலிசா தம்மோடு இருந்த பெரியோர்களை நோக்கி, இந்த கொலைகார மகன் என் தலையை வெட்டும்படி இதோ ஒருவனை அனுப்பியிருப்பது தெரியவில்லையா? அத்தூதன் வரும்பொழுது அவன் உள்ளே வராதவாறு கதவை அடைத்து விடுங்கள். அவனை பின்தொடர்ந்து வரும் அவன் தலைவனின் காலடி ஓசையும் இதோ கேட்கிறதல்லவா என்றார். இவ்வாறு அவர் அவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கையில் அரசன் அவரிடம் வந்து சேர்ந்தான். அப்பொழுது அவன், இந்த தீமை ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. அப்படி இருக்க ஆண்டவருக்காக நான் இன்னும் ஏன் காத்திருக்க வேண்டும் என்றான். ஆமேன். இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி. வாசிப்போம், வாழ்வாக்குவோம்.